ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி குக்ஸ். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். பாப்பாவுக்கு 6th மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் அன்ன பாயசம் கொடுக்கறதுக்காக தான் கேரளா கிளம்பிட்டு இருந்தோம். சண்டே மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு லீவுன்றதுனால சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேலே தான் கிளம்பியிருந்தோம். காரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளேயும் இவ்வளோ எந்திரிச்சிட்டா. இவ கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு ஃபீடெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. 2:30க்கு கிளம்ப வேண்டியது. ஹஸ்பண்டு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால டிலே ஆயிடுச்சு. 4:30 ஆயிடுச்சு. அப்படியே போகிற வழியில் வியூவெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நல்லா பார்த்து விளையாண்டுட்டு இருந்தா. இந்த மலைக்கு மேலே இவ்வளோ வீடு கட்டி வச்சுருக்காங்க, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மலைக்கு மேலே ஏதோ கோவில் இருந்துச்சு, சிவனா முருகரான்னு தெரியலை, ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய படிக்கட்டு வச்சு அப்புறமா சன்செட்டெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்த வழியில் நல்லா மழை. நைட்டு ஃபுல்லாக நிற்கவே இல்லை கொஞ்சம் கூட. நல்லா மலையில் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சா, சரி காஃபியும் பப்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். எல்லாேருக்கும் பசி வந்துருச்சு. அப்புறமா நைட்டு டின்னருக்கு பரோட்டாவும் முட்டை கிரேவியும் சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு இருக்கப்போ பாப்பா அத்தை மாமா வச்சுருந்தாங்க காரில். அடுத்து அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டாங்க. நைட்டு ஹோட்டலுக்கு 2:30 ஆயிடுச்சு போகிறதுக்கு. அதனால் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை. மார்னிங் எழுந்திரிச்சி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் டீ கடைக்கு போய் காஃபி குடிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். அத்தை மாமா ரூமுக்கே வச்சு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டு அந்த காஃபி ஒன்று டீ ஒன்று குடிச்சிட்டு இருந்தோம். பழம்பொரியும் வடையும் சொல்லியிருந்தோம். பழம்பொரி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்வீட்டு தந்துட்டாங்க. சுத்தமாக நல்லா இல்லை, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதையும் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் அந்த கோவில். என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல பாப்பாவை வச்சுட்டு, அதனால் கூகுள் இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கோவில் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த கோவில் ஹரிப்பாடில் தான் இருக்குது, முருகர் கோவில். சஷ்டின்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் டக்குன்னு கிளம்பிட்டோம். பாப்பா நல்லா அழ ஆரம்பிச்சிட்டா. காலையில் யாரும் சாப்பிடலன்றதுனால போகிற வழியிலே ஒரு கடையில் நிறுத்தி மதிய சாப்பாடு முடிச்சாச்சு. மண்டே மார்னிங் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் போகிற மாதிரி ஆயிடுச்சு. லீவு கிடைக்கல அவனுக்கு. அதனால் அங்கே ஸ்டே பண்ண முடியல. உடனே கிளம்புற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. யாருக்குமே சுத்தமாக முடியல, டயர்ட் ஆயிடுச்சு ரொம்ப. பாப்பாவுமே டயர்ட் ஆகிட்டா. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர 2:30 ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.